அடிக்கிற வெயிலுக்கு இதமாக இன்றைக்கி சோன்னு நல்ல மழை. 1 மணி நேரம் பெஞ்ச மழைக்கே கிளைமேட் டோட்டலாக மாறிடுச்சு. அதனால இன்றைக்கி சூடாக சாம்பார் சாதம் சாப்பிட்ணுன்னு டெம்ட் ஆகிடுச்சு. அரிசி 1 டம்ளர்னா பருப்பு 2 டம்ளர், அப்படியே டபுளாக தண்ணி. குக்கரில் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அரிசி பருப்பு 2த்தையும் போட்டு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி சேர்த்தது எல்லாமே நாட்டு காய்கறி தான். தண்ணியும் சாதமும் ஈக்குவலாக வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சாம்பார் சாதத்தில் மாங்காயை ஸ்டார்டிங்லேயே சேர்த்தோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக தாளிப்பு வடகம் வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் மஸ்ட்டு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபைனலாக புதினா சேர்த்து தாளித்து பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்படி கொத்தமல்லி போட்டால் ஒரு ஃப்ளேவர் கிடைக்குமோ அதே போல் புதினா போட்டால் அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது சாம்பார் சாதத்துக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஹாப்பியாக மீட் பண்ணலாம்.